குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும்னு கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேட்கறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா, என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போகலாம். டேய் தொட்டை இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம். இந்த ராதா பொண்ணும் பார்க்க நல்ல அழகாத்தான் இருக்கிறா. செம்பகம் மாதிரி அதே குணம், அதே மனம், அதே கணம். இந்த பொண்ணையே பிடிச்சி நம்ம அண்ணனுக்கு செட்டப் பண்ணி விட்டுவிட்டான்னு நம்ம அண்ணன் பைய ஒத்துக்கணும், அந்த ராதா போட்டு ஒத்துக்கணும். பெரிய சங்கடம் தான். காதல்னு ஒன்று உண்டாகி போச்சுன்னா நல்லா இருக்கு. அவனுக்கு தன்னால உண்டாகுது, எங்க அண்ணனுக்கு மாத்திரம் நான் வந்து உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. காதல்னு ஒன்று உண்டாகி போச்சுன்னா அப்புறம் பழி வாங்குறேன், பத்திரிகை நடத்துறேன், சமுதாயத்தை திருத்துறேன்னு அலையாம கிடப்பான். சமுதாயத்தை திருத்துறாங்களாம் இவங்க முகரக்கட்ட. சமுதாயத்தை ஒரு ஆளா நின்று திருத்த முடியுமா? முட்டாப்ப இந்த வீட்டுல என்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரன் இல்லாமலே போயிட்டானே. இல்லையே, அருண் இருக்கிறானே. டேய் பல்லா, அந்த ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருக்காங்க சித்தப்பா, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. அப்படியா? அந்த ராதா உனக்கு அம்மாவா வந்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே. அவன் கட்டக்கறான் விடு. அப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். என் திட்டப்படி நீ நடிச்சினா ராதா உனக்கு அம்மாவா வந்துடுவா. மம்மி மம்மி மம்மி. யார கூப்பிட்ட? உங்களை தான். நானா? மம்மியா? ஆமா மம்மி. என்ன பார்த்தா புள்ள பெத்த மாதிரியா தெரியுது? இனிமே என்ன மம்மின்னு கூப்பிட்ட உன் கூட பேசவே மாட்டேன். போங்க மம்மி, உங்களுக்கு என் மேல பிரியமே இல்ல. சரி சரி, அழாத. மம்மின்னா மம்மி தான், நல்ல மம்மி. இதெல்லாம் உங்க அப்பா வேலையாத்தான் இருக்கும். அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்பா, இந்தாங்க உங்க பணம், பாஸ்போர்ட். நல்ல வேலையா திரும்பி வந்துடுச்சு, இல்லன்னா என் மானமே போயிருக்கும். என்னாச்சு? என்ன இவ்வளவு கோபமா இருக்கீங்க? பின்ன என்ன, நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? நான் என்ன செஞ்சேன்? சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க. நீங்க அருண் கிட்ட சொல்லி என்ன மம்மி மம்மின்னு கூப்பிட சொல்லிருக்கீங்க. நானா? 4 பேர் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்காமலே திருட்டுத்தனமா குடும்பம் நடத்தி பிள்ளைய பெற்றதா நினைக்க மாட்டாங்க? ஐயோ, சின்ன பிள்ளை, ஏதோ விளையாட்டு. அருண் அருண், ஏன்டா அவங்கள அப்படி கூப்பிட்ட? அம்மாவை மம்மின்னு தானே கூப்பிடணும். இது யாரா உனக்கு மம்மி? இவங்க தான் என் மம்மி. இல்லைங்க, நான் வந்து என்னடா சொல்ற? அம்மா ராத்திரி கனவுல வந்து, நான் எங்கேயும் போகல ராஜா, நான் ராதா உடம்புல ஆவியா வந்திருக்கேன், நீ ராதாவியே மம்மின்னு கூப்பிடு நாங்க. அப்படியா? வளராத. அப்ப கனவு ஏதாவது கண்டிருப்பா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்க. ஐயோ அதெல்லாம் சரியா இருக்கும். மம்மி மம்மி, என்னை விட்டு போகாதீங்க மம்மி. என்கிட்ட வர மாட்டீங்களா மம்மி? மம்மி 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 மம்மி, போகாதீங்க மம்மி. மம்மி பரவாயில்ல மம்மி. குட் பை. சைனோரா. சைனோரா. என்ன சித்தப்பா, நீ சொன்ன பிளான் சரியாவே இல்ல. ராதா அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி போக விட்டு வேண்டாம், ஒரு பிரம்மாண்டமான ஐடியா வச்சிருக்கிறேன். இங்க வா.
குளிருது அண்ணே அருணுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி அனுப்புனா பாத்துட்டு இருக்கேன் டெம்பரேச்சர் கூட இல்ல அம்மா அப்பா எனக்கு உள்காய்ச்சல் உள்காய்ச்சல் அம்மா கண்ணா திடீர்னு குளிருதுன்னு நான் என்னடா பண்ணுவேன் நான் டாக்டர் கூப்பிடுவேன் அண்ணே பையன் எப்பவுமே ராதா நினைப்பாவே இருக்கிறான் வேணும்னா அவங்களை கூப்பிடுவோமா அவ என்ன டாக்டரா அடே இது என்ன ஊசி மருந்து போட்டு குணப்படுத்துற வியாதியா பையன் தாய் பாசத்துக்காக ஏங்குறா நான் வேணா போய் ராதாவை கூப்பிட்டு வரட்டுமா நீ போறேன்னா அவ பயந்து வரமாட்டா இப்ப எப்படி அவளை கூப்பிடுறது போன் இருக்குதே ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா 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 ஐயோ ஹலோ நான் ராதா பேசுறேன் நான் ராமு பேசுறேன் சாரி ரொம்ப லேட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பரவாயில்ல சொல்லுங்க ஒண்ணும் இல்ல ராதா நம்ம அருணுக்கு அம்மா ஐயோ அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படியா நான் டாக்டர் கூட்டட்டுமா ஐயோ அதெல்லாம் வேணாம் அது எனக்கு என்னமோ தெரியல அம்மா அம்மான்னு முனைகிட்டு இருக்கான் ஒருவேளை நீங்க இங்க வந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது சரி நான் இப்பவே வரேன் தேங்க்யூ வெரி மச் அருண் வாங்க இப்ப எப்படி இருக்க அருண் எனக்கு உள்காய்ச்சல் அப்படியா சரி சரி நீ நல்லா போத்துட்டு தூங்கு காலையில டாக்டர் கிட்ட போலாம் அம்மா நீயும் என் பக்கத்துல படுத்தாதான் நான் தூங்குவேன் சரி நீங்க எங்கே இருங்க நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்பா நீயும் என் பக்கத்துல படுத்துக்கோ எனக்கு பயமா இருக்கு அறிவு கெட்டவன விவசாய கெட்ட ராஸ்கல் ஏன் குழந்தை திட்டுறீங்க அவன் தூங்குற வரைக்கும் படுத்துக்குங்க இது சாரி தேங்க்யூ சாரி அருண் எங்க அருண் அருண் காலு அருண் எங்க போயிட்டா அங்க பாருங்க அருண் நல்லா தூங்கிட்டு இருக்கா ஆமா அவனுக்கு இப்ப காய்ச்சல் இல்ல இல்லையா மறுபடியும் தேவையான போன் பண்ணுங்க தேவைதான் தேவையா இருந்தா நான் போன் வரேன் தேங்க்யூ